சித்தையன்கோட்டை பேரூர் கழக திமுக இளைஞரணி சார்பாக 4 சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூர் கழக திமுக இளைஞரணி சார்பாக முத்தமிழறிஞர் கலைஞரின் 102வது பிறந்த நாள் விழா மற்றும் திராவிட மாடல் அரசின் 4 சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அவைத் தலைவர் காமாட்சி, ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன், தலைமை செயற்குழு உறுப்பினர் நடராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் முன்னதாக சித்தையன்கோட்டை பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் லட்சுமி நாராயணன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து திமுக தலைமை கழக பேச்சாளர் வெள்ளைச்சாமி மற்றும் இளம் பேச்சாளர் செல்வி பிரீத்தி, சுருளி ஆகியோர் கலந்து கொண்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்து ஓரணியில் தமிழ்நாடு வெற்றி பெற பாடுபட வேண்டும் என கூறினர். குறிப்பாக மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம், நான் முதல்வன் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் குறித்து 4 சாதனைகளை விளக்கி பேசியதுடன் தமிழகத்தில் இனி என்றென்றும் திமுக ஆட்சிதான் என கூறினர். இந்நிகழ்வில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன், மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் முருகன், ஒன்றிய அவைத் தலைவர் காணிக்கைசாமி, பேரூர் கழக செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர்கள் சேடப்பட்டி ஜான், அலாவுதீன், ஜெயராமன், பொறியாளர் காதர் மைதீன், சுரேஷ், பேரூர் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரத்தினகுமார், முருகன், ராகேஷ், பேரூராட்சி தலைவர் போதும் பொண்ணு முரளி, துணைத் தலைவர் ஜாகீர் ஹுசேன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் தங்கபாண்டி, பபிதா பானு, சாந்தி, புஷ்பம், வனமோகினி, லாவண்யா சுரேஷ், முத்துக்குமார், சித்ரா சவுண்டேஸ்வரன், இளையராணி மற்றும் மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், இளைஞரணி, மாணவர் அணி, மகளிர் அணி, அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள், இந்நாள் முன்னாள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், கழக முன்னோடிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக ஆத்தூர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் முகமது ரஃபீக் நன்றியுரையாற்றினார்.